எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, அது பெரிய மாவீரன், அவன் எவ்வளோ பெரிய வீரன் உங்களுக்கு தெரியாது, ஓடி ஒளிகிறவன் அவன் அவன் ஒன்றும் வீரனே இல்லை, ஆளே இல்லை, அவன் ஒன்றுமே இல்லாத ஆள். அவன் கட்ட பஞ்சாயத்து பார்த்தி எனக்கு தெரியும், நான் பெரிய கோட்டீஸ்வரன், எனக்கு பெரிய பணம் வந்து எங்கள் அப்பா சம்பாதிச்சேன், தாத்தா சம்பாதிச்சேன். டேய் நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமாடா? உன் சொந்த ஊர் எதிரா முதல்ல சொல்கிறான். நீ எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு பிழைக்க வந்தவங்க? ஒப்பங்காலத்துலேருந்து நீ அனாதி குப்பத்தில் பிறந்தவன், அனாதி குப்பத்தில் வந்து சேர்ந்தவன். நீ என்ன இந்த ஊரில் பெருசாக ஏதோ நீ எம்எல்ஏ ஆகிட்ட. காரணம் 10 ஆண்டு காலம் அம்மா ஆட்சியும் எடப்பாடி ஆட்சி இருந்து அம்மா மறந்ததால நீ வந்துட்ட. அதுவும் நீ வந்து ஒழுங்கா ஜெயிச்சு வந்தியானா இல்லை, அதை சொன்ன ஏன்டா கோவப்படுற நீ? தேவேந்திரன் என்ற ஆர்ஓ ஜோனல் ஆஃபீஸர், நான் அதுதானே சொன்னேன். நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த தேவேந்திரனை சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. தேவேந்திரனை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? 52 பூத்தில் உனக்கு கள்ளத்தனமாக ஓட்டு போட நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு செஞ்சதால் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய எந்த பணங்களும் அனுபவிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தேவேந்திரன். தேவேந்திரனை வச்சு தான் நீ வெற்றி பெற்றிருக்கே தவிர உண்மையாக திருவொற்றியூர் மக்கள் வாக்களித்து இவன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நீ கோபப்படுறது என்னடா இருக்குது? சொல்லுங்க, இப்படி இல்லை, தேவேந்திரனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லு. 52 பூத்தில் நாங்கள் வந்து கள்ள ஓட்டு போடல, 800 ஓட்டு பதிவானா 450 ஓட்டு தான் கையெழுத்து போட்டிருக்குது, 350 ஓட்டு கையெழுத்து இல்லை. ஒரு பூத்தில் 700 ஓட்டு பதிவாக இருந்தாங்கன்னா 400 ஓட்டு தான் கையெழுத்து இருக்குது, 300 ஓட்டு கையெழுத்து இல்லை. இதுக்காக தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே இருந்து வந்த அதிகாரி, அந்த அதிகாரி செக் பண்ணி பார்த்ததில் இது இல்லை அப்படின்னு வந்து தான் இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால்? நீ ஒரிஜினலாக வெற்றி பெறலையே. நான் கூட அன்றைக்கி ஓட்டு கேட்க போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என்ன சங்கர் வீட்டில் படுத்துன்னு நீ பாட்டு காலையிலேருந்து நைட் வேலை சுற்றின்னு இருக்கீங்க. 4 நாள் தான் போனேன், 2 தடவை காலை மாலை, சாயந்தரத்தில் இல்லை. என்னடா இல்லை அப்படின்னு கேட்டால், இது என்னடானா பணத்தை கொடுத்துட்டு நான் ஜெயிச்சு கொடுத்துறேன், நீ போ, நீ அவன் சொல்கிறதான் டிசல்ட்டு. ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தோத்தவனையும் ஜெயிச்சதை அறிவிச்சா நீதிமன்றத்தில் போய் தான் நீ வழக்காடி பெறணுமே தவிர பண்ண முடியாது என்ன. ஆனால் அதனால் என்ன பண்ணுற, 3 மணி வரலாம் தூங்கிட்டு 4 மணிக்கு வந்து 7 மணிக்கு முடிச்சுட்டு போகிற ஒரு ஆள். நான் அப்போ என்ன கேட்டாங்க, திருப்பி கேட்டாங்க, என்னங்க நீ பாட்டு காலையில் 8 மணிக்கு போய் மதியானம் 2 மணிக்கு வர, 3 மணிக்கு போய் நைட் 10 மணி வரை சுற்றுற, தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டத்தில் கூட என்னால் அட்டன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அவன் ஒன்றுமே இல்லை, அவங்க சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு போகிறான், 7 மணி 8 மணி வீட்டுக்கு வராங்க. நாங்கள் இதை செட்டில் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு உனக்கு ஒரு யாருங்க இது இல்லைன்னு நாளைக்கு சொல்கிற கூட்டம் போட்டு. நீ ஒரிஜினலாக நீ வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மையான தகவல். உன்னாலே தேவேந்திரன் இன்னைக்கும் பணபலனை அனுபவிக்க முடியாமல் எந்த சலுகையும் அனுபவ அதுக்கு அவன் அட்டன் பண்ணுறதே இல்லை. எனக்கு என்கொயரியை அட்டன் பண்ணி அவன் இதுக்கு நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர் தான் தேவேந்திரன். தேவேந்திரனால் தான் நீ வெற்றி பெற்றிருக்கே தவிர நீ ஒரிஜினலாக வெற்றி பெறவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீ அதுக்கோசம் இவன் என்ன ஒன்று, நான் யார் தெரியுமா, கட்சி கொதறிடு வேணாம். எப்படி சாமியை கட்சி கொதறினு மாதிரியா? கட்சி கொதற வேண்டாம், சாமி அப்படிதான் கட்சி கொதறிட்டான் 2 பேரும். டாக்டர் சொல்ல என்னவா தொடையா கடிக்கிறான், உஷாரா பாருங்க, தொடகறி சாப்பிடும் போது இவன். நான் இதை சிரிக்கணும்னு சொல்ல, சாமி தொடைய கட்சி சாமியை படுக்க வச்சுட்டானுங்க. என்னடான்னு பார்த்தா இவன் தொடகறி சாப்பிட்ற இவனும் அவன் தம்பியும் அவனை படுக்க வச்சு அவன் 1 மணி நேரம் அங்கேயே படுத்துட்டுக்கிறான். தூக்கி வந்து டாக்டர்கிட்ட போட்டா அப்போதான் தெரியுது இவன் சொல்றது உண்மை. இப்போதான் நான் யார் தெரியுமா, நான் ஒரு மாதிரினா. என்னடா மாதிரி, நீ மென்டல்னு எங்களுக்கு தெரியாதா, இப்போதான்டா நீ ஏன் சொல்ற ஒரு மாதிரி. பெரிய வீரன் சொல்லி எழுதி வச்சுக்கிடா. குப்பம் சிட்டி போட்டா நீ இந்த கேவிக்கே குப்பம் இல்லை, அது அனாதி குப்பத்தில் இருக்க மாட்டேன், எழுதி வச்சுக்கோ. நான் சிட்டிக்கு போட்டா நீ அந்த ஊரில் இன்னைக்கும் குடியிருக்க மாட்டேன். எம்எல்ஏ இருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு இருக்கலாம்,
எது இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன், மனசில் வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. நான் நினைச்சா 800 எக்ஸ்பிரஸ் ரோட்ல நீ நடமாட முடியாது. இப்ப சொல்ற நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓட முடியும். நீ யாரா? உங்க அப்பா யாரா? நீ யாரு? எந்த ஊர்ல நீங்க வந்தீங்க? இந்த ஊர்ல இந்த சமுதாயத்திலே உங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க. மகாநாடுனா இந்த ஊருக்கு அழைப்பு கிடையாது. நீ போய் பெரிய வீர ஜூரன் பேசுற, நாங்கள் அடிச்சு ஓட விட்டுருவோன்ற, நீ ஒரு மாதிரின்ற. நீ ஒரு மாதிரி நீங்கள் சொல்லிதாடா எங்களுக்கே தெரியுது. அதை இப்படி ஆடுறான், இப்படி ஆடுறான், இப்படி ஆடுறான். நாங்கள் ஒரு நினச்சி எங்களை தான் பேசுகிறான்னு நினச்சி அவன் திமுக காரனே பேசிட்டு இருக்கிறான். அந்த பேச்சு நீங்கள் பாருங்களேன். உங்களுக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன்றான். அவன் பார்க்குறான், போய் தனியார் உஷாரா உன் தொடையை கட்சின்னு போகிறாங்க. அவன் தொடையை கட்சிடுவோம் போது தனியார் தொடைய, ஏன் சுதந்திரத்தோடைய கட்சிடுவோம் போது உஷாரா இருங்க. எங்களை மட்டும் சொல்ல, மேடையில் இருக்க உன்னையும் சொல்கிறேன். நான் விட மாட்டேன், கடிப்பேன். நான் ஒரு மாதிரியான ஆளுன்றான். ஏண்டா நாய, இப்பவும் சொல்றா, உன்னை எம்எல்ஏன்னு சொல்றதுக்கு தகுதியற்ற ஒருத்தனி. யார் தெரியுமா? பெரிய கோட்டீஸ்வரன். இந்த பணத்தை பிச்சு பிச்சு கொடுக்குறீங்க. யாரு? கண்டெய்னர் போனால் கண்டெய்னர்லேருந்து இறக்கி அதில் இருக்க துணியை, அதில் இருக்க பொருளை, அரிசியை திருடி விற்று பொழப்புன்னு எடுத்த நாயிடா நீ. நீ இல்லைன்னு சொல்ற நாளைக்கு மேலே போட்டு கண்டெய்னரை வீட்டை காலி பண்ணுறதுக்கு காலி பண்ணுறேன். எம்ஆர்எஃப் 10 பேர் வேலைக்கு ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தா. சாமிக்கு தான் கான்ட்ராக்ட், அவங்க அப்பனுக்கு தான் கான்ட்ராக்ட், அவங்க அப்பனுக்கு அப்புறம் அவனுக்கு கான்ட்ராக்ட். இவன் போராடி 10 பேருக்கு வாங்கி அந்த பணத்தையே கொடுக்காம, வந்ததுட்டு மொத்தம் சாப்பிட்டு சம்பளம் கொடுக்காம அந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணாங்க. இவர் பெரிய பணக்கார, பெரிய கோட்டீஸ்வரன். ஏண்டா நீ பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாம்? மேடையில் என்ன வேணாலும் பேசியா? மேடையில் என்ன வேணாலும் பேசியா? எங்களை அடிச்சு ஓட முடியா? நான் நினைச்சேன் நீ ரோட்ல நடப்பியா, ஊர்ல இருப்பியா? கேவிக்க குப்பை இல்லாத அனாத குப்பை ஊருக்கு சொந்த ஊருக்கு நாகப்பட்டினம் குப்பானே ஒழுங்கா இருந்துக்குவா. நாகப்பட்டினத்துக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூம்புகார் பக்கத்தில் இருக்க ஊருக்கு பயணிச்சுட்டு மறந்துடாத, உங்களை எச்சரிக்கிறேன். இதோட நிறுத்திக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ, மவனை ரோட்ல எந்த சாலையிலையும் நடக்க முடியாது. நீ என்ன ரவுடியா? அந்த ஊர்ல உள்ள 3 பேரை சாவச்சிட்டு கேஸ்ல வந்துருக்க தவிர எந்த ஊர்ல போய் சண்டை போட்டுருக்கீங்க? எந்த ஊரோட ரவுடி? ஏமாத்தின் ஊரை ஏமாத்தின். உன் கட்சியில் நான் மெட்டின் இல்லை, என்கிட்ட வச்சுக்கலாமா? நான் யார் தெரியுமா? திருவத்தூர் குப்பத்தை சேர்ந்த குப்பன். மறந்துடாத. இப்ப சொல்றேன், நான் சிட்டிக்க போட்டா நீ கேவிகே குப்பத்தில் நாளைக்கு ஊர்ல இருக்க முடியாது. இப்ப போலீஸ் முன்னாடி தான் சொல்றேன், ஓப்பன் மீட்டிங்ல சொல்றேன். எத்தனை போலீஸ் பட்டாளம் இருந்தாலும் என்னை காப்பாற்ற முடியுது. இப்ப சொல்ல அண்ணன் மந்திரியா இருக்கும்போது சொல்லுடா. அண்ணன் மந்திரியா இருந்தான் 2010 ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நீங்க பேனர்லாம் கிழிச்சிங்க நகராட்சி எதிரில். மறந்துடாத, ஊர்ல இருக்க மாட்டேன் நீ மந்திரி, அந்த போலீஸ் பாதுகாப்பு அதனால இருக்கேன்னா அவன் அடங்கி இருந்தான். ஏதோ பெரிய ரவுடி, பெரிய ஆள்லாம் கிடையாது. கூண்டாஸ்ல போனேன், நான் தான் அவனை தூக்கி போட்டேன். கூண்டாஸ்ல இவன் தம்பி யாரு? சொக்கலிங்கமும் சங்கரும். இவனை போலீஸ் பிடிக்க வருது. 3 மர்டர் கேஸு, 5 வருஷமா கேஸ் போடல. நான் அதிகாரி கமிஷன்கிட்ட பார்த்து பேசணுன்னு ஓடி பதுங்கலாம். திருப்பூரூர் கோர்ட்டில் சரண்டர் ஆகி வேலூர் ஜெயிலில் போட்டு, அந்த வேலூர் ஜெயிலில் இருந்து கூண்டாஸ் போட்டு 1 வருஷம் இருந்து வந்தான். இவன் நல்ல நேரம், நீ நல்ல ஆள் போடலடா. 2011 நடந்த, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன். உள்ளாட்சி தேர்தலில் 14 வட்டத்தில் 2 வட்டம் தோற்றோம். அதில் 5ஆவது வட்டம் 1, 3ஆவது வட்டம் 1. 2க்கும் சரியான ஆள் போட்டிருந்தா நீ அன்னையோ மண்ணோட மண்ணாக அன்னைக்கே போயிருப்ப. அன்னைக்கு சரியான ஆளை போடல, அதனால நீ ஜெயிச்சுட்ட. சரி, நாங்களும் விட்டோம். பெருசா ஜெயிச்சுன்ற 2026 வா, களத்தில் சந்திப்போம். நீ சொல்ற நீ ஒரு ஆளும் கிடையாது. திருவொற்றூர் அரசியல் களம், குப்பன் இல்லாமல் அரசியல் களம் இல்லை. எழுதி வச்சுக்க.
இவர் ஒருத்தர் தான் இருக்காரா? இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஏன்னா ஒருத்தர் இருக்காரு. அதிமுகவில் நீயும் போயிருந்தானா நாங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு தரணும்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரே கழகத்துடைய பொதுச்சாளர் எடப்பாடியாளர்களை தவிர நாங்கள் நீ இன்னும் இந்த ஊரில் இவர் தான் நிற்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இந்த ஸ்டாலின் சொல்லிட்டு எப்படியா? ஸ்டாலின் உஷாராக சொல்ல இவன் உள்ள கட்சியில் போகிறான். அப்புறம் அவன் கட்சி கோதறான். சரி, ஸ்டாலினை கோதற போகிறான். அந்த ஆள் நடக்க முடியல. இப்போ அவருக்கு என்ன நோய் தெரியுமா? ஏன் பேண்ட்டு போட்டுனாரான் வெயிட்டு கட்டினாலே நடக்க முடியாது. உங்களுக்கு தெரியாத விஷயம். தண்ணியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடியாதால தான் அவர் அமெரிக்கா போனார். அமெரிக்காவை போய் வெற்றி சிகிச்சை வந்து கூட அவர் வேட்டு கட்ட முடியாது. ஏன்னா கொஞ்சம் வேகமாக இருந்து தெத்தி ஊந்துடுவார், நடக்க முடியாது. அதனால் இவனை உஷாராக பார்த்துக்க. அவன் வேற சொல்கிறான் நீ கோபத்தை நிறுத்தாதுன்றான். இவன் கோபப்பட்டான்னா அவன் தொடைய கட்சியில் போகிறான். அப்புறம் சாமி தொடைய கட்சா மாதிரி அவன் தொடைய கட்சியில் போகிறான். இவன் போய் அரசியல் மாற்றி மாதிரி நடந்துக்கல. நீ ரவுடி பையனா வேற எங்கன்னா வச்சுக்க. மவனை என்கிட்ட வச்சுன்னா தூக்கி தொங்க விட்டுரும். ஆட்டு தோலை வச்சு தொங்குற மாதிரி உனக்கு தொங்க விட்டுரும். எழுதி வச்சுக்கடா. நான் ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறேன்டா. டேய் சங்கரே, நான் நினச்சா திருவத்தூர் டிஹெச் ரோட்ல இல்லை எக்ஸ்பிரஸ் ரோட்ல நடமாட முடியாது, எச்சரிக்கிறேன். அடுத்த கூட்டத்தில் வருவேன், நீ பேசுறியான்னு பார்க்குறேன். அடுத்த கூட்டத்தில் நீ என்ன பேசுறேன்னு பார்க்குறேன். அது நீ சொல்கிறான். அவன் ரொம்ப கோபத்தில் இருக்கான் போது சுதர்சன் மேலேயும் தனியார்சி மேலேயும். எதிரில் உள்ளவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க சொல்கிறான்றான். அவனுக்கு 2 பேர் முடிகிறான். வந்து நம்மளை கட்சிடுவான் போது இவன் கொதருவான்றான். கட்சி கொதருவேன். நான் ஒரு மாதிரி தலையாடுறான். நான் கூட அப்போ தான் பார்த்துட்டு எனக்கு பார்க்கல. நான் வீடியோவை இந்த வீடியோ காட்டினோட பார்த்தா இங்கே தலை இப்படி ஆட்டான். போய் மேலே இந்த கொதறு நேரம் பார்த்தா தலையாட்டம் வருது. உஷாராங்கள திமுக காரங்கள ஒழுங்காடுறா. எங்களை உங்களுக்கு மூளை கட்சி கொதற போகிறான். அதிமுக காரனை கடித்து புதறுவீர் என்று சொன்னால் உன்னை கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சு உப்பு போட்டு மிளகா போட்டு தொங்க வச்சுக்கிட, எழுதி வச்சுக்கிட. யார்கிட்ட பேசுறீங்க? யாரு நீ? அநாத குப்பத்தில் வந்து குடியாரு நீ இல்லை. அவன் சொல்கிறான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கடா கல்யாணம் ஆச்சு? 91 நான் எம்எல்ஏ ஆனவொன்னு அந்த ஊரில் அடித்து திமுகவை வெளியேற்றிட்டாங்க. அப்போ வெளியே போன குடும்பம் பரசுராம குடும்பம். அந்த குடும்பத்தில் இவெல்லாம் ஒன்றா போயிட்டா. இவன் நம்ம கிளிஞ்சி வச்சு பார்க்குற சீனிவாசன், அவர் மாமனார் வேற யாரும் இல்லை, கிளிஞ்சி வச்சு பார்க்குறவர் ரியல் எஸ்டேட் பண்ணி தான் அவர்கிட்ட இவன் டிரைவர் இருந்தான். 3 மாதம் அவங்க வெளியேறினாங்க. இவ்வளோ 3 மாதம் வெளியேறினாங்க. அவங்க அப்பா என்னது பார்த்தாரு. நான் சொல்லக்கூடாது, இறந்துட்டாரு. சாமியை கூட வரலாம், இறந்துட்டாருன்னு அதெல்லாம் சொல்கிறது நல்ல நாகரிகமாக இருக்காது. வந்தாங்க. அன்னைக்கு பெரிய மனுஷன் வந்தார். இந்த ஊரை விட்டே போயிடுவார். டேய் இப்போ சொல்கிற எழுதி வச்சுடா. குப்பை இல்லைன்னா நீ இந்த ஊர்லேயே இல்லைடா, ஊர்லேயே இல்லை. உங்கள் ஊரில் உன்னை வந்து தக்க வச்சு உனக்கு பதவி வாங்கி கொடுத்து இன்னைக்கு சாவரோட அடைக்கலம் இருக்கான், ஆறுமுகம் இருக்கிறான். அந்த ஊரில் இருக்க எல்லாரும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி புண்ணிய கூட்டி ஒத்துக்க மாட்டாரு. நான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி சும்மா என்னை ஊரில் கொண்டு விடுனால துணைத் தலைவர் வாங்கி கொடுத்து 2 செட்டியார் பஞ்சாயத்து வாங்கி கொடுத்தேன். நீ கல்யாணம் பண்ணிய சீனிவாசன் கொண்ட கூட்டணுன்ட்டேன். இந்த கூட்டணும் தானே எப்படியாவது சீனிவாசன் ஐயோ இவங்கிட்ட விட்டுறாத. நான் சொல்கிறதெல்லாம் வரலாறு. நாளை இல்லைன்னு சொல்கிறா. நீ வந்தீங்க இந்த மேடையில் நான் இல்லைன்னு சொல்கிறேன். கூட்டணும் தான் அந்த ஆள் பாருங்கிறான். ஐயோ எனக்கு டிரைவராக வந்தான், இவனே ரவுடி பையன்பா, இவன் கட்சியில் என் பொண்ணை கூட்ட மாட்டான், இப்படிலாம் பிரித்து விடுங்கன்னு டிகே பழனிசாமி வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ நான் எம்எல்ஏ முடியல. கடைசியில் அதே சீனிவாசன் என்னை வந்து பார்த்தாரு. தலைவரை என் பொண்ணை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சொன்னேன் அது மேஜர் ஆகிடுச்சு, எப்படி பண்ண முடியும்? எதுனாலும் என்னோட பொண்ணை என்கிட்ட அனுப்பிச்சுன்னு சொல்லுங்க. பத்திராம என்கிட்ட பேசினேன். என் பையன் விரும்பிட்டான், மாப்பிள்ளை எப்படியா பண்ணி கொடுங்க. நான் இந்த தலையில் விட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? நான் கவுன்சில் முதல் மீனவரின் சட்டமன்ற உறுப்பினரான ஒரே ஆள் முதல் நாள் குப்பண்டா. நான் கவுன்சில் அண்ணன் எங்கள் அப்பா இருந்தான் 60 வயசு 30 வயசு. யார்டா ஏமாத்திருக்கு? என்னைக்கு சாமி ஏன்னா 2006 நான் 91 எம்எல்ஏ.
ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, அரசியல் நாகரிகம் கருதி பேசணும், தகுதி அறிந்து பேச வேண்டும். இந்த ரவுடின்னு ஊரை ஏமாத்தின்னு 10 பேர் ஊட்டாண்ட கட்டையா வந்தா துட்டு கொடுத்து கையில் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஒரே ஆளு நடமாடி திருவத்தூர்ல இருந்து டோல்கேட் வரலும் போய் நடந்து வரேன். நீ நாளைக்கு நடந்து வர போகலைங்க, நான் வாக்கிங் போறேன், காலையில் எழுந்து வாக்கிங் போறேன். இவன் நடக்க சொல்ற போகிறான்.